நம்ம மீனாவுடைய நகை எல்லாமே கௌரிங்கன்னு தெரிஞ்ச உடனேவும் முத்து இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க போலையவும் நம்ம பழகுறல் ஸ்ருதியை வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணுறாங்க, பிளானை போட்ட உடனேவும் அதில் மனோஜ் ஃபஸ்ட் எடுத்தோடனே மனோஜை தான் பிடிக்கிறாங்க. மனோஜை பிடிச்ச உடனேவும் மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை நான் எதுவும் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை, நான் எதுவும் கௌரிங்களை வாங்கலை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் எதுக்கடா இவங்கக்கிட்ட போய் கேட்டோமே அப்படின்றது ஆயிடுச்சு. உடனேவும் யோசித்த உடனேவும் இவங்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம விஜயா ஆண்டிகிட்ட போய் கேட்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம விஜயா ஆண்டியோட ஃப்ரெண்டு, அதாவது பார்வதி ஆண்டிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா பண்ணுற விஷயம் எதா இருந்தாலும் நம்ம பார்வதி ஆண்டிக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதனால் பார்வதி ஆண்டிக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு பார்வதி ஆண்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க. போனோடனே சோகமாக போய் உக்காடுறாங்க. உக்காந்தோடனே என்னப்பா முத்து என்ன பண்ணுற அப்படிங்க. இல்லை ஆண்டி சும்மா தான் வந்தேன் இந்த பக்கமாக அப்படின்னு சொன்னேன். சரிப்பா என்ன விஷயம் அப்படிங்க. இல்லை ஆண்டி நாங்கள் இந்த மாதிரி பாட்டி பிறந்த நாளைக்கு ஒரு செயின் வாங்கலான்ட்டு கடைக்கு போனோம். கடைக்கு போய் வாங்கினா செயின் வாங்க முடில. சரி மீனாவோடைய நகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண உடனேவும் பார்வதி சொல்லிடுறாங்க, அதுதான் கௌரிங்க ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா என்னது கௌரிங்க, அது எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்த உடனேவும் நம்ம விஜயா அவங்கக்கிட்ட பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்துவும் மீனாவும் எந்திரிச்சு நின்றுறாங்க. நின்ன உடனேவும் என்ன விஜயா என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடியாடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. இல்லை எந்த விஷயம்னாலும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை நான் எதுவும் சொல்லலை, கௌரிங்கன்னு கேட்டாங்க, கேட்டதுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல தான் வந்தேன், ஆனால் இன்னும் சொல்லலை அப்படின்னோன்னே நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே போய்ட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க, என்ன உங்கள் நகை என்ன கௌரிங்க தானே, உங்கள் அம்மா வீட்டில் கௌரிங்க தானே போட்டாங்க, அதுக்கு எதுக்கு இங்கே கேட்டுக்கிட்டு கிடக்க, அப்போ நாங்கள்லாம் என்ன குத்தவாளியார் தெரியுதா உனக்கு, எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சத்தம் போடுறாங்க. நீ இப்படி தான் வீட்டில் உள்ள ஆளுகளெல்லாம் உஸ்பேத்தி விட்டுட்டு எல்லாருக்கிட்டேயுமே நல்ல பிள்ளைனாட்டா பவ்யமாக இருந்துன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன உங்கள் வீட்டில் என்ன கௌரிங்க நகை தானே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பிடிச்சி ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நான் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி தான் ஆகுவேன், நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பார்வதி, ஏன் பார்வதி இப்படி சொல்லி இது பண்ண அப்படிங்க. பாவம் இல்லையா, அவங்க எவ்வளோ பூ கட்டி அவங்க அம்மா காலுக்கு அடுக்க நின்று பூ கட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த நகையை போய் நீ இப்படி இது பண்ணிட்டியே, அப்போ நீ உன் நகையை வச்சுட்டுனாலும் அந்த பிள்ளையோட நகைக்கு தங்க நகையை வாங்கி வச்சுருக்கணுமா இல்லையா, நீ இந்த மாதிரி பண்ணுற உன் பெரிய பையனால் நீ என்னென்னலாம் பண்ண போகிறான்னு பாரு விஜயா, இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நான் என்ன தப்புன்னு தான் நினைக்கிறேன், அவனை எப்படியாவது முன்னேறி கொஞ்சம் நல்ல நிலமையில் வருவியான்னு தான் நான் நினைக்கிறேன். அது எங்கே என்னையவே பொய் சொல்லிட்டு அவனால் எவ்வளவு தான் பொய் சொல்லிட்டு எவ்வளவு தான் ஏமாற்றிக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லை விஜயா நீ செய்கிறது தப்பு பார்த்துக்கோ, நான் வீட்டில் 3 மருமகளுக்கு இருக்காளுங்க, நான் கூட்டு வந்த மருமகளும் பணக்காரி, ரவி கூட்டு வந்தவளும் பணக்காரி, பாவம் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்க நகையை நீ திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே விஜயா சொல்கிறாங்க, நான் என்ன கொடுக்கல, நான் சொல்கிறேன், அதுக்கு காசு இல்லை, மனோஜுக்கிட்ட சொல்லியிருக்கிறேன்,
அவன் எப்போ ரெடி பண்ணி தருவான்னு எனக்கு தெரியல, அவன் ரெடி பண்ணி கொடுத்தா தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பார்வதி, இருந்தாலும் நீ யார் வந்து எது கேட்டாலும் நீ சொல்லாத அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு சரி விஜயா, நான் சொல்லலை, நல்லவளை வந்து நீ என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.